ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் வந்து எனக்கு பிரேக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிரேக் வந்து இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக எடுக்கலை. அந்த ஒன்ஸ் அந்த ஒரு ஹேபிட் அந்த ஒரு வீக் போடுறத விட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்குமே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் வரல. ஸோ இப்போ நானே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு ஓகே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து கண்டென்ட் வந்து நான் முதல்லயே யோசிச்சு வச்சுருப்பேன், என்ன ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி அந்த டேயை பிளான் பண்ணணும்னு. ஏன்னா நான் யோசிக்காதுக்கே கேமரா எடுத்தேன்னா ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுவோம் அந்த டே. எனக்கு வந்து ஐடியாஸ் வராது. என்ன அந்த சேனலில் காமிக்கணும், இப்போ ஒரு ரெசிபி காமிக்கணும்னா அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வேணும். ஸோ அது மாதிரி நான் பிளான் பண்ணி தான் வீடியோஸ் எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் நைட்டே ஓகே ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு என்னோடய பையனோட ரூமோட பெட்ஷீட் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு, சம்மர் வந்ததுனால ஃபுல்லாக காட்டன் ஷீட் போட்டு சூப்பராக இந்த ரூமை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் ஹீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் இண்டோர் பிளான்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி அதுவும் இது மாதிரி ஹெவி பிளான்ஸ் நான் வந்து பாத்ரூம்லாம் எடுத்துன்னு போக மாட்டேன். எந்த இடத்துல பிளான்ட் இருக்கோ அங்கே தான் தண்ணி விடுவேன். இப்போ தண்ணி விடுறச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் டாப் சாயிலை வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்தும் வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த அடியில் இருக்கிற பிளேட் இருக்குது இல்லையா, இப்போ தான் பிளேட் வச்சேன்னா நான் ட்ரிப் ஆகும், அந்த பிளேட்டில் தண்ணி விட்டுடுவேன். ஸோ தட் எவ்வளோ வேணுமோ அடியிலேருந்து அந்த பிளான்ட் வந்து சக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இது மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ்க்கு வந்து நான் எப்படி தண்ணி விடுறேன்னு. மேலே இருக்கிற பிளான்ஸோட வந்து ட்ரிப் ட்ரே வந்து மோஸ்ட்லி நான் எடுத்துடுவேன். இப்போ இந்த பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் நான் ட்ரிப் ட்ரே எடுக்கலை. ஏன்னா இது வந்து ஒரு பிளான்ட் ஹேங்கரில் இருக்கிறதுனால இது எடுக்கிறது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லைன்னா பாக்கி எல்லா பிளான்ட்லேயுமே நான் ட்ரிப் ட்ரே எடுத்திருப்பேன். ஸோ நான் கீழே எடுத்து ஒரு பிளேட் ஸ்டீல் பிளேட் மேலே வச்சு அதுக்கப்புறம் தண்ணி விடுவேன். அந்த பிளான்ட்டை வந்து அதில் 20 minutes வச்சு 20 to 30 minutes அதில் வச்சுட்டு திரும்பி வந்து நான் பிளான்ட்டை வந்து மேலே ஹேங் பண்ணிடுவேன். இது மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் எது வந்துட்டு என்னால் கேரி பண்ண முடியுமோ அது மாதிரி குட்டி பிளான்ஸை வந்து எஸ்பெஷலி இப்போ சம்மர் சீசனில் ரொம்ப டஸ்ட் கலெக்ட் ஆகும். இது மாதிரி நான் வந்து பாத்ரூமில் எடுத்துன்னு போயிட்டு நல்லா கோல்டு வாட்டரால் ஷவர் பண்ணி விட்டு தண்ணி விட்டுடுவேன். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு பிளான்ட்டும் க்ளீன் ஆகிடும். நல்லா தண்ணி ட்ரெயின் பண்ண அப்புறம் நான் வந்து திரும்பி அதை இடத்துல எடுத்து வச்சுடுவேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி சேஞ்ச் பண்ண போகிறேன் என்னோடய பூஜா ஷெல்ஃபில். இந்தியாவிலேருந்து சில ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு, அதுவும் என்னெல்லாம் வந்திருக்குன்னு உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து இந்த பூஜா ஷெல்ஃபை ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் எல்லா சுவாமி விக்கிரகம் எல்லாம் எடுத்து அடியில் என்னெல்லாம் பூஜா ஐட்டம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையுமே கிளியர் அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு டீப் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஐட்டம் வந்து என்ன வச்சு நான் இன்றைக்கி வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறேன்னு. இங்கே வந்து நான் பூஜா ஷெல்ஃபை ஃபுல்லாக எம்டி பண்ணியாச்சு. டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் எம்டி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தால் ஃபஸ்ட்டு இங்கே நான் பூஜா ஷெல்ஃபை வைப் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே பூஜா ஷெல்ஃபில் வந்து கொஞ்சம் அந்த அகர்பத்தி ஏற்றுவோம், வழக்கேற்றுவோம். ஸோ எதையும் பிசுக்கு இருக்கும். அதனால முதல்ல வந்து ஒரு கிளாத்தால் ஃபுல்லாக அந்த பிசுக்கு அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோன்னா அப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறச்சே வந்து அது கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். முதல்லையே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா அது வந்து எல்லாம் ஈஷிண்டு ஒரு மாதிரி இன்னும் பிசுக்குன்னு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு டேம்ப் கிளாத்தால் ஃபுல்லாக நம்ம வைப் பண்ணிட்டு விடலாம். அடுத்தது வந்து இங்கே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக கேபினெட்டை நல்லா க்ளீனப் பண்ணிக்க போகிறேன். உங்களோட இந்த வீக் எப்படி பெயிண்ட் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக தெரிய வைக்கணும். வீக்கெண்ட் வந்தாச்சு, என்ன வீக்கெண்டுக்கு என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கணும். இதுதான் நம்ம பூஜா மந்திரில் ஒரு புது அடிஷன். இது வந்து எங்கள் மாமியார் அமுச்சு விட்டுருக்கா. இப்போது இது எங்கள் மாமியாரோடது தான். நம்ம எல்லார்ட்டையுமே நம்ம வளரச்சே இது மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். பட் நிறைய பேர் வந்து நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து ஒன்றா நம்ம தூர போட்டிருப்போம், இல்லைன்னா அது யூஸே பண்ணியிருக்க மாட்டோம் அந்த டயத்தில். பட் எங்கள் மாமியார் இதை சேஃபாக வச்சுட்டு இருக்கிறதுனால இது வந்து இப்போ எனக்கு அமுச்சு விட்டுருக்கா. நான் வந்து இங்கே என்னோட பூஜா மந்திரில் யூஸ் பண்ண போகிறேன்.
என்னோட பூஜா ஷெல்ஃப்குள்ளே அந்த மண்டபம் வச்சதுனால கொஞ்சம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்தது, விக்கிரகங்கள் அண்ட் சுவாமி படத்தையுமே. அதுக்கப்புறம் இங்கே பூஜா ஷெல்ஃப்க்கு அடியில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு தான் இங்கே காமிக்கிறேன். இங்கே வந்து எல்லாமே என்கிட்ட அந்த சில பாக்ஸஸ்லாம் நம்மள்ட்ட வரும் இல்லையா, ஃபோன் பாக்ஸ், ஃபோன் கேஸ் இருக்கும், ஆர் இது மாதிரி எதே இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு இது மாதிரி எதே நம்ம வாங்கறச்சே நம்மளுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சு தான் நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பூஜா ஷெல்ஃப்க்கு அடியில் வந்து நான் ரொம்ப மினிமலாக எனக்கு உடனே பூஜாக்கு என்ன வேணுமோ அது மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா திரி, அதுக்கப்புறம் வேறு அகர்பத்தி, அதுக்கப்புறம் தூப், அது எல்லாமே நான் வேறு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஃப்யூச்சர் வீடியோஸில் காமிக்கிறேன். இங்கே வந்து சைடில் அந்த குட்டி குட்டி பாக்ஸஸோட லிட் அண்ட் அதோட டாப் ரெண்டு இதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே பிளாக் கலரில் அந்த குட்டியாக இருக்கிறது. ஸோ அதில் வந்து கோலமாவு, அதுக்கப்புறம் குங்குமம், அந்த திரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் எண்ணெய், இது எல்லாமே எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இந்த பூஜா ஷெல்ஃபில் அடியில் வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்தியாவிலேருந்து எங்கள் மாமியார் என்னெல்லாம் அமுச்சு விட்டான்னு காமிக்கிறேன். டால்ஸ் மாதிரி அமுச்சு விட்டுருக்கா. அதுக்கப்புறம் செட் ஆஃப் அந்த பிக்கல் ஜார்ஸ் மாதிரி. இது வந்து ரொம்ப அழகான வழக்கு. இது வந்து சென்னையில் VTIயில் வந்து எங்கள் மாமியார் வாங்கியிருக்கா. ஜோடியாக இது மாதிரி நல்லா குழியாக நிறைய எண்ணெய் விட்டு நம்ம வழக்கேற்ற முடியும். அடுத்தது வந்து இது மாதிரி பிராஸ் லக்ஷ்மி வால் ஹேங்கிங் தான். இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் அப்புறம் ஃப்யூச்சரில். அப்புறம் அழகான இது மாதிரி ரெண்டு அந்த வீவ் பண்ண பாஸ்கெட்ஸ் மாதிரி, இது ஆல்ரெடி என்கிட்ட இன்னும் இருக்குது, அது இல்லாமல் அப்புறம் ஃப்யூச்சரில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு காப்பர் சொம்பு வாமிச்சிருக்கா. அடுத்தது வந்து இது இந்த ஒரு கப் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து செட் ஆஃப் 3 இது மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், இன்னொன்று செட் வந்து வேற மாதிரி இருக்கும். இது என்னதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து எல்லாமே ஒரு ஆன்டீக் ஃபினிஷ் இல்லை, இது ஆக்சுவல் ஆன்டீக் கப்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் அதோடைய 2 ஆன்டிக் ஸ்பூன்ஸும் இருக்குது. இப்போ இது வந்து நான் மசாலா டப்பா எங்கள் மாமியார்கிட்ட எனக்கு ஆன்டிக் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ இது ஏதோ ஆன்லைன் பேஜ்லாம் தேடி அதுலேருந்து ஃப்ரெண்டு யாரோ ரெஃபர் பண்ணி இது வந்து எங்கள் மாமியார் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கா. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்பவே எஃபர்ட் எடுக்கும். நம்ம வந்து இங்கேருந்து ஒன்று வேணும்னு சொல்லியாச்சுன்னா இந்தியாவிலேருந்து அதை வாங்குறது, சோர்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனாலும் இது எல்லாத்தையும் எங்கள் மாமியார் எனக்கு வந்து அமுச்சு விட்டுருக்கா. இந்த டப்பா எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. உள்ளே வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து பழைய ஐட்டம்னால உள்ள வந்து கொஞ்சம் அந்த ஈயம் பூசி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. பட் இதில் நான் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ட்ரையாக ஸ்டோர் பண்ணுவேன். இல்லைன்னா இது வந்து மெயின்லி டெக்கோர் பர்பஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து உள்ள ஈயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ரொம்ப அழகாக இருந்தது. 2 டப்பா இருக்குது இது மாதிரி, ரெண்டுமே நல்ல ஹெவியாக ரொம்ப அழகாக இருக்குது. அமிச்ச எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த 2 பர்னி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஓல்ட் ஸ்டைல் அந்த பர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் மாமியாரோட அக்காவோட 4 லிட்டர்ஸ்னு இதில் போட்டிருக்கோம். ஸோ 4 லிட்டர் பர்னி இது. இன்னொன்று வந்து எங்கள் மாமியாரோட ரொம்ப பழைய பர்னி. எல்லாமே அந்த ஒரு பழைய காலத்து ஐட்டம்ஸ்னால நல்ல ஹெவியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதை நான் இன்னும் வாஷ் பண்ணல. ஃப்யூச்சரில் வந்து நான் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு. அஃப்கோர்ஸ் நான் கிச்சனில் வந்து ஸ்டோரேஜ்க்கு இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை, வேறு சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த ஐடியாஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பர் யம்மி ஆனால் குவிக்காக லஞ்ச் ரெசிபி நான் இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு சில நாள் நம்ம வந்து வெஜிடபிள் வாங்க போகணும், கறிக்காய் இல்லை அப்படின்னா டக்குன்னு என்ன ஒரு ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் இது எடுத்துட்டுருக்கேன், கடலைமா எடுத்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் காரப்பொடி, மஞ்சப்பொடி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுண்டு நல்லா அதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதில் தண்ணி விட வேண்டாம், ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டிருக்கிறதுனால தண்ணி விட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும்.
ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம நல்லா பிசையரிச்சு வெங்காயமே தண்ணி விட்டுண்டு நம்ம இது மாதிரி குட்டி குட்டியாக இது மாதிரி டிக்கி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து ஹாட் ஆன அப்புறம் கொஞ்சமாக அதில் ஜீரா போட்டுண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து ஒரு 5 to 7 minutes வதங்கின அப்புறம் க்ரஷ்ட் கார்லிக் போடுறேன். கார்லிக் வந்து இங்கே ஆப்ஷனல் தான். கார்லிக் போட்டு ஒரு 5 to 7 minutes நல்லா கலரி விட்ட அப்புறம் இங்கே வந்து நான் டொமேட்டோஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். சாப் டொமேட்டோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் வந்து நான் இங்கே கிரேட் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதை கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் அதில் இப்படி தண்ணி வந்த அப்புறம் கொஞ்சமாக அதில் தனியா பவுடர் அதுக்கப்புறம் காரப்பொடி இந்த 2 ஐட்டம் பொடி தான் வேணும் நம்மளுக்கு இந்த டிஷ்ஷுக்கே. இந்த 2 ஐட்டமையும் போட்டு உப்பு போட்டு இன்னும் ஒரே ஒரு டைம் கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக இது மாதிரி கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அந்த டிக்கி மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டு ஒரு ரொம்ப லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து இது மாதிரி குக் பண்ணிட்டோன்னா சூப்பராக டேஸ்டியாக இந்த பேசலோட ஒரு கறி ரெடி ஆகிடும். இது வந்து ரைஸ் சப்பாத்தி எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இங்கே சப்பாத்தியோட சர்வ் பண்ணுறதுனால ரொம்ப லிக்விடியாக வச்சுக்கல, மாய்ஸ்டாக வச்சுருக்கேன். ரைஸோட சர்வ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து இன்னைக்கு கொஞ்சமாக காலிஃப்ளவர் பாக்கி இருந்தது. ஸோ ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ரெசிபி தான், பட் ஆனால் இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் விட்டுண்டு அதில் கொஞ்சமாக ஜீரா போட்டுருக்கேன். அப்புறம் துருவி வச்ச இஞ்சி போட்டுருக்கேன். இதில் பூண்டு பச்சை மிளகா ஒன்றுமே வேண்டாம், நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சியோட ஃப்ளேவரில் அந்த காலிஃப்ளவர் சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே மஞ்சள் பொடி போட்டுண்டு காலிஃப்ளவர் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஸோ அந்த ஸ்டீம்டு காலிஃப்ளவரை போட்டு நல்லா ஹை ஹீட்டில் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் தண்ணி விடாதனால ஸ்டீம் பண்ணுறச்சு ட்ரையாக தான் இருக்கும். எனக்கு வந்து காலிஃப்ளவர் கறி வந்து ரொம்ப இப்படி தண்ணியாக இருந்தால் பிடிக்காது, ட்ரையாக தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பை சான்ஸ் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவோ கடலை மாவோ நீங்கள் தூவிக்கலாம். இப்போ இங்கே வந்து மேலே கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவின்ட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இதை போட்டுண்டு நல்லா வந்து ட்ரையாக இதை வந்து வதக்கின்னு விடலாம். கடைசியில் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட் போட்டோன்னா கண்டிப்பாக உங்கள் காலிஃப்ளவர் கறி வந்து ட்ரையாக இருக்கும். தண்ணி விட்டுண்டு ஒரு மாதிரி சொதான்னு இருக்காது. இந்த ட்ரை வந்து ரோட்டி சப்பாத்தியோடு எடுத்துக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு குவிக் சாலட் காமிக்கிறேன். இங்கே வந்து நான் இந்த பிங்க் குட்டி ராடிஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி சாலட் பண்ண போகிறேன். அதை வந்து குட்டி குட்டியாக அப்படி லாங் இதாக கட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கொஞ்சமாக வெங்காயம் ரெட் ஆனியனும் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு அதில் வந்து கார்லிக் வந்து நான் இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் கார்லிக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹையில் பண்ணுறச்சு வந்து கார்லிக் ரொம்ப சட்டுன்னு கருப்பாயிடும், அந்த டேஸ்ட் வந்து நல்லா வராது. இது மாதிரி லைட்டாக அந்த எட்ஜஸ்லாம் ப்ரௌன் ஆனோடனே கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரப்பொடி இந்த 2 பொடி தான் இதுக்கு வேணும். இதை போட்டு ஒரு ஸ்லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணிட்டு கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை சாலடில் விட்டுடலாம். இந்த சாலடுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் உப்பு இதில் ஆட் பண்ணோம். ஏன்னா 2 ஐட்டம்ஸுமே கொஞ்சம் ரொம்ப தண்ணி விட்டுக்கும். அதனால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைம் ஒரு லெமன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். சாலடை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஐட்டம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் பிளேட்டிங் பண்ணுறேன். கொஞ்சமாக பூந்தி ராய்த்தா பண்ணியிருக்கேன், அது சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு போட்டு ஒரு கிரேவி சைட் டிஷ் பண்ணோம் இல்லையா, அது காலிஃப்ளவர் ட்ரை கறி பண்ணியிருக்கேன். இந்த அவகாடோ பராட்டா வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ரீலில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னொன்று ஃபாலோ பண்ணலைன்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சாலட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.